நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8ல டே 104 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மற்ற டேஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த 104 அப்படின்றது சர்வ சாதாரணமான நாள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட்னு கூட கிடையாது, எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதுமே அதை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதுமே ஓகே இந்த சீசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துடாதா அப்படின்ற எண்ணத்தோட தான் அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்பேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஆரம்பித்தேன். பட் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இந்த 105 டேஸ் அப்படின்றதுல எந்த பெரிய சேஞ்சஸ் அப்படின்றதும் கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னோம். மேபி இதை விட இன்னும் கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்றத இந்த சீசன்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நகர்றோம். பட் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த 5 ஃபைனலிஸ்ட் இந்த 105 நாளில் கடந்து வந்த பாதை என்ன, அதை தாண்டி இந்த கப்பு யாருக்கு இந்த கப் அப்படின்றது போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த சீசன் 8 கப் அப்படின்றது இவருடைய கைகளில் போய் சேர்ந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவி அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பவியை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே அது வந்துட்டு அடிதடியாக இருக்கணும், இல்லைனா கண்டென்ட் கிரியேஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள போய் சண்டை இழுக்கணும், இவங்கள்ட்ட சண்டை இழுக்கணும், இந்த வீட்டில் கத்துனா தான் நம்ம தெரியும் அப்படின்ற அல்காரிதம் இருக்கு இல்லையா, அது அப்படியே தலைகீழ மாற்றி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டான ஒரு கேம் அப்படின்றத விளையாடி ஃபைனல் வரைக்கும் போக முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பவி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு எலிமினேஷன் ஒவ்வொரு நாமினேஷன் அப்படியுமே வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாருமே பவி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியல, பவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு சேஃப் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இது உண்மையான பவியே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எஃபோர்ட்டே போடல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அப்படின்றத பவி மேலே வச்சாங்க. ஒவ்வொரு நாமினேஷன் அப்போ யார் வெளியே போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டப்ப இந்த வீட்டுக்குள்ளே அதிகமான பேர் அதிக டைம் சொன்ன பேர் பவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே விமர்சனம் வைக்கப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே உடைச்சு இந்த கேமை இப்படி விளையாண்டும் ஃபைனலிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அல்காரிதமை பவி கண்டிப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யார் கூடயும் எந்த வீண் வம்பு சண்டை அப்படின்னு சொல்லி போகாம கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களா இருந்து ஒரு ஃபைனலிஸ்டாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவிக்கு இந்த கப்பு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லவ் ட்ராக் அப்படின்றத இந்த சீசன்ல எடுத்த கண்டஸ்டன்டா விஜய் விஷால் தான் இருக்காரு. அதனால நிறைய ஃபயர் பேக் அப்படின்றதும் அவருக்கு ஆயிருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் இருக்கு இல்லையா, தர்ஷி விஷயமா இருந்தாலும் சரி, அன்ஷி விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில இடத்துல தப்பா இருந்தாலும் அதை தாண்டி பார்த்தோம்னா அவர் என்டர்டெய்னர் மாஸ்க் போட்டிருக்காருப்பா, என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஃபன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருடைய உண்மையான முகம் அப்படின்றதையே அவர் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 105 நாளும் டே 1ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த 105 நாளும் இருந்து நான் தான் விஷால், இதுதான் நான், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு உள்ள ஒன்று இருந்து நான் அதை காமிக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில என்டர்டெய்னர் வேஷம் அப்படின்றத நான் போடுறேன், நான் என்னமோ அதை தான் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அவரை காமிச்சிருக்காரு, அதுதான் விஷால் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் தர்ஷி விஷயத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த என்டர்டெய்னர் மாஸ்க் அப்படின்றது கிளியும் விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ண ரிவ்யூவர்ஸ்க்கு ஏமாற்றம் அப்படின்றதான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ தேர்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரயானை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ரயானை பொறுத்த வரைக்குமே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்து இந்த ரேஸில் அதிகப்படியான ஆர்வம் அப்படின்றத கொட்டி இந்த கேமுக்கு முழுக்க தன்னுடைய எஃபர்ட்ஸ் அப்படின்றத கொட்டின ஒரு பர்சன் ரயான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பேருக்கு அடாப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 100% கிடையாது 200% எஃபர்ட் அப்படின்றத பிக் பாஸ்ல போட்ட ஒரு பையன் தான் ரயான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கப்பு வின் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது, யார் வின் பண்ணுறாங்க யார் வின் பண்ணலாம் அதெல்லாம் தாண்டி வின் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டாக அது ரயானுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா
எல்லா டாஸ்க்லேயே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசியா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பக்காவான எப்படி சொல்கிறது, பிக் பாஸ் வீட்டுக்கு ஏற்ற ஒரு ஹவுஸ்மேட்டாக தன்னை மாற்றிக்கிட்ட ஒருத்தர் தான் ரயான் அப்படின்னே சொல்லலாம். அவர் கப்பு வின் பண்ணலாம், வின் பண்ணாமல் போகலாம், அதெல்லாம் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட், பட் ரயான் பிக் பாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சீசனில் வரக்கூடிய யாராக இருந்தாலுமே உள்ளே போனால் ரயான் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக ரயான் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது எந்த டாஸ்காக இருந்தாலும் அதை போல்டாக அட்டம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே அவர் போட்ட எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னே சொல்லலாம். ரயான் அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பேசியிருக்காரு, டாஸ்க் விளாட வேண்டிய இடத்துல கரெக்டாக விளாடிருக்காரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படின்னா அது இந்த பிக் பாஸ் வீட்டில் ரயான் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு கப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஃபோர்த்தாக பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அப்படின்னே சொல்லலாம். சௌந்தர்யா மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே விமர்சனத்தை வாங்கினவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கும் தான். பட் நீ பிஆர் வச்சுருக்க, நீ பிஆர் வச்சு தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வெளியிலேருந்து போனவங்களே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா மேலே வச்சாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஷேக் பண்ணி பார்த்தாலும் முழுசாக அவங்கள உடைக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கேமில் விளையாடிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வெறும் எமோஷன்ஸை வச்சு, க்யூட்டான விஷயங்களை வச்சே வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்படி அந்த க்யூட்டை வச்சே மக்களை அவங்களை கொண்டு வந்துட்டாங்க, பிஆர் வச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த 105 நாள் அந்த வீட்டுக்குள்ளே பல எமோஷன்ஸோடு அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சௌந்தர்யா வந்துட்டு கப் வின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா ரயான் அளவுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது அவங்க மேலே இருக்கக்கூடிய வன்மமோ எதுவுமே கிடையாது. ஸோ ரயானோட கம்பேர் பண்ணும்போது, முத்துக்குமரோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் விளையாடிய விதமாக இருந்தாலும் சரி, வீட்டில் பேசின விஷயங்கள், வீட்டில் பண்ண விஷயங்கள் அப்படின்றது சௌந்தர்யா கப்புக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதான் எனக்கு பர்சனலாக தோணக்கூடிய விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட்டாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே டே 1ல் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட வந்தாரோ, நான் இந்த கேம் இருக்கு இல்லையா, இந்த கேமுக்கும் இந்த ஷோக்கு என்னோட 100% போடணும் அப்படின்னு சொல்லி வந்தார். டே 1லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் அப்படின்றத கொட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கேமு பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணணும், பிக் பாஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. டே 1ல் வந்துட்டு எல்லாரும் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, ஏன் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு, நான் வெளியே போனால் வந்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, போனாண்டா உடனே வந்துட்டாண்டா ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துடக்கூடாது, நான் உள்ள நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அப்படி ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா மேடை பேச்சாளர்களும் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் பேச்சாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், தமிழ் சார்ந்த துறையில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும், நல்லா டாஸ்க் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இந்த வீட்டில் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பல யங்ஸ்டர்ஸ்க்கு ரோல் மாடலாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 பேரில் கப்பு யாருக்கு அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். பட் உங்கள் மனசாட்சி, யார் வேணாலும் ஜெயிக்கலாம், பட் உங்கள் மனசாட்சிக்கு இவங்க கைக்கு கப்பு போனால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட் அண்ட் ரிவ்யூவை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இனி அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்பப்போ அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.